கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குளிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு இப்போ அடிக்கடி சளி தொல்லையாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு கஷாயம் வச்சு குடித்தா நம்மளுக்கு அந்த சளி தொல்லைலாம் இருக்காது. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க சளியும் வெளியே எடுத்துக்கிட்டு வரும் இந்த மாதிரி கஷாயம் குடிக்கிறதுனால. இந்த கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 கொத்து அளவுக்கு துளசி எடுத்திருக்கேன். இது வந்து தூதுவளை இலை, முள் இருக்கும் பாருங்கள். இதில் இந்த முள்ளோடு சேர்த்து தான் நீங்கள் போடணும். இது வந்து ஒரு 5 இலை எடுத்திருக்கேன் தூதுவளை. அப்புறம் வந்துட்டு இந்த கற்பூரவள்ளி, இது வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இலையை ஒரு 2 இலை எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 10 மிளகு அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை தான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இது வாரத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி ரொம்ப இருக்காது. உள்ளுக்குள்ளே சேர்ந்த சளியும் நம்மளுக்கு ஒன்று மோஷன் வழியாக வெளியே வரும், இல்லாட்டி நம்மளுக்கு வாய் வழியாக வெளியே வந்துடும். அதனால் இது வெளியே வரதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். இப்போ இந்த கஷாயம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேனில் நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இப்போ இதில் இந்த இலையை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போடணும். அப்போ தான் அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கும். அதே மாதிரி நம்ம தூதுவளையும் கிள்ளி போட்டுக்கலாம். அதில் முள் இருக்கும். நீங்கள் இப்படி கையில் கிள்ள முடிஞ்சால் கிள்ளுங்க, இல்லாட்டி சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா முள் வந்து கையில் கிழிச்சிடும். இப்படி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் துளசி, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க மிளகும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது சுண்டி நம்ம 1/2 கிளாஸ் அளவுக்கு வரணும். இது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதை வந்து 1/2 கிளாஸ் வர அளவுக்கு நல்லா சுண்ட வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போது இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பனம் கல்கண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது கரையிற வரைக்கும் கரைஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து வடிகட்டிக்கலாம். ஒரு செகண்ட் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பனக்கல்கெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த இலையெல்லாம் எடுத்து இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க சாறு வந்து இறங்கும். இது மாதிரி போட்டுட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சாரெல்லாம் இறங்கும். அவ்வளோதாங்க, கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.